Figma Pro 3-in-1 டிஜிட்டல் கோர்ஸ் இன்னையிலிருந்து அவைலபிள் இருக்கும். இதில் Figma Pro, FigJam, UI டிசைன் மூணுமே நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே கோர்ஸில். இந்த கோர்ஸ் பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா Figma, FigJam, UI டிசைன் எல்லாத்துலேயுமே நல்ல அப்டேட் எடுக்கிற அளவுக்கு இந்த கோர்ஸ் எலிஜிபிளாக இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின சிலபஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். UI டிசைனில் இருந்தே இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 15 சாம்பிள் டிசைன் இருக்கும். அதில் ஒரு 6 டிசைன் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கஷ்டமான டிசைனில் அந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த லெக்சரில் 2 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுனால ஃபிக்மாவில் உள்ள ஆட்டோ லேஅவுட் கான்ஸ்டன்ட் பற்றி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதில் இருக்கிற எல்லா டிசைனுமே ஃப்ரீடமாக ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் க்ரியேட் பண்ணது தான். இதில் 7வது டிசைன்லேருந்தே கலருக்கான ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதை இதிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட் இனிஷியலாக இதில் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஃப்ரீடமாக ஃபிக்மாவை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் அதர் டிசைனிங் சாஃப்ட்வேர்லேருந்து வரும்போது ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட் ஒரு கன்ஃபியூஸாகவும் கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் உள்ள இந்த 15 இமேஜுக்கும் ரொம்ப ஃப்ரீடமாக நீங்கள் டிசைன் பண்ணிடலாம் ஃபிக்மாவில். 2வது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் ஆல்மோஸ்ட் 35 சாம்பிள்ஸ் இருக்கும். அதில் ஒரு 10லேருந்து 14 வரைக்கும் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு சில டிசைனில் கஷ்டமான செக்ஷன் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏற்கனவே க்ரியேட் பண்ண 15 டிசைனில் ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருப்போம். பட் அந்த டிசைன் ஆட்டோ லேஅவுட் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆட்டோ லேஅவுட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் அதே டிசைன்லேருந்து எடுத்து 2வது க்ரியேட் பண்ணியிருப்போம். எல்லாமே ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2வது ப்ராக்டிக்கல் இருந்தே கன்ஸ்ட்ரெயின் அப்புறம் ஆட்டோ லேஅவுட் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சரளமாக புரிஞ்சிடும். அப்புறம் இதில் கலர் ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல் இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டிசைன்லேயும் எல்லாமே ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இதுலேயும் டெக்ஸ்ட் ஸ்டைல், கலர் ஸ்டைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டிசைனில் இருந்து கம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். கம்பனன்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபிக்மாவில் ஸ்பெஷலான ஒரு கான்செப்ட் இன்ஸ்டன்ட் ஸ்வாப். ஸோ ஈஸியாக நம்ம ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஐக்கான் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயிலுக்கான ஐக்கான் வச்சிடுறேன். ஸோ இதில் கம்பனன்ட் அப்புறம் இன்ஸ்டன்ட் ஸ்வாப் ரெண்டையுமே நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த என்டையர் டிசைனில் கொஞ்சம் கஷ்டமான செக்ஷன் மட்டும் நான் தனியாக க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்புறம் இந்த டிசைனில் இந்த ஒரு செக்ஷன் மட்டும், அதுவும் ஸ்க்ரீனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ லேஅவுட்லேயே தான் இருக்கும். ரெஸ்பான்சிவாக ரீசைஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்பர் 11 ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணலாம் ஈஸியாக. இதில் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இதுவும் ஆட்டோ லேஅவுட்டில் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்பர் 15 இதில் ஐகான்ஸ், இதிலேருந்து ஒரு பிளக்கின் யூஸ் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயுமே எல்லாமே ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். 2வது ப்ராக்டிக்கலில் இருந்தே எல்லாமே ஆட்டோ லேஅவுட்லேயும் கன்ஸ்ட்ரெயின்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் க்ரியேட் பண்ண டிசைன் குரூப் கான்செப்டில் க்ரியேட் பண்ணதுனால அதில் அந்த மாதிரி இருக்கும். அதே டிசைனில் ஆட்டோ லேஅவுட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே குரூப் கான்செப்டில் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இதை நீங்களே ஆட்டோ லேஅவுட்டில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டிசைனில் இந்த கஸ்டமான செக்ஷன் இதை மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஆட்டோ லேஅவுட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வெப் அப்ளிகேஷன் இதில் ஓவரால் ஒரு 30 டிசைன்ஸ் இருக்குது. அதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே நான் தனியாக கொடுத்துருப்பேன். இதில் ஓவரால் ஒரு 7 டிசைனாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்தந்த டிசைனுக்கு தேவையான ஐகான்ஸ் அதாவது கம்பனன்ட்ஸ் தனியாகவே இருக்கும். இது எல்லாமே ஃபிக்மாவில் ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட்லேயே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூனிக் எலமெண்ட்ஸை கூட ஈஸியாக ரீசைஸ் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்பர் 7 இதில் கம்பனன்ட்ஸ், கலர் ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல் இதுலேயும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஈஸியாக ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா டிசைனுமே இருக்கும். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறது ஃபிக்மாவில் உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷல். இதனால் நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஸ்மார்ட்டாக ரெஸ்பான்சிவாக ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஆட்டோ லேஅவுட் கான்செப்ட்லே. அப்புறம் இதில் உள்ள கம்பனன்ட்ஸ் தனியாக பக்கத்துலேயே இருக்கும். நம்பர் 20 இந்த டிசைனுக்கு தேவையான கம்பனன்ட்ஸ் இதுவும் ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்பர் 22 அதுக்கு தேவையான ஐகான்ஸ், அதில் உள்ள செக்ஷன்ஸ். அப்புறம் நம்பர் 28 எவ்வளோ டஃப்பான டிசைனாக இருந்தாலும் ஆட்டோ லேஅவுட்லேயே பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி. அதுக்கு தேவையான ஐகான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு UI டிசைன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆட்டோ லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின் எந்த ஒரு ஸ்டைல்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீடமாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஒரு 15 டிசைன். அதுக்கப்புறம் ஒரு 35 டிசைன் கான்ஸ்ட்ரெயின், ஆட்டோ லேஅவுட், கலர் ஸ்டைல் வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஒரு 30 வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பார்த்ததுக்கப்புறம் கலரிங் பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
நம்மளோட XT கோர்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். பட் அதோட இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்டேட்டடாக இதில் இருக்கும். என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அது ரிலவெண்ட்டான மெயினான கலர் காம்பினேஷன்ஸ், அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எல்லா கலர்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெட் கலர் அப்படின்னா அது என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது போக மீதி இருக்கிற அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கலர்ஸையும் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அப்புறம் நம்ம கலர் பிக் பண்ணுறதுக்கு, கலர் ஷேட் எடுக்கிறதுக்கு இதுக்கு தேவையான வெப் டூல்ஸ் அதோட எல்லா லிங்க்குமே இதில் இருக்கும். அது போக CMYK கலர், RGB கலர், ஹெக்ஸாடெசிமல் கலர் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். sRGB டிசைனருக்கு எந்த அளவுக்கு தேவையானது, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபிக்மா கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி கலர்னா என்ன, ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன, இது போக இன்னும் எவ்வளோ கலர்ஸ் டைப் இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டுக்கும் இடையில டிசைன் பிரின்சிபலும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டஃப்பான லெங்க்தியான வெப்சைட் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு தேவையான கம்பனன்ட்ஸ், டெக்ஸ்ட் ஸ்டைல், கலர் ஸ்டைல் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேயும் எல்லாமே செக்ஷன் வைஸ் ஆட்டோ லேஅவுட்லேயே தான் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்டும் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஈஸியாக நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய செக்ஷனாக இருந்தாலும் ஆட்டோ லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது டெஸ்க்டாப் லார்ஜுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்போம். மீடியம், டேப்லெட், மொபைல், நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிசைனை இவ்வளோ ஸ்க்ரீனுக்கு ரெஸ்பான்சிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் லேஅவுட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். மொபைலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப்பான வெப்சைட் டிசைனை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஃபிக்மாவில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கும். ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு 2 லெக்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக டஃப்பாக தான் இருக்கும். இதையும் ஈஸியாக ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்போம். எல்லாமே ஆட்டோ லேஅவுட் கான்செப்டில் தான் இருக்கும். எதுவுமே குரூப் கான்செப்டில் கிடையாது. மீடியம் ஸ்க்ரீன், டேப்லெட், மொபைலுக்கான டிசைன். ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு நான் கிரியேட் பண்ண ஃபிக்மா ஃபைல், அதோட JPG இமேஜ், அதுக்கு நான் யூஸ் பண்ண இமேஜஸ், அதே போல் ரெஸ்பான்சிவ் 2க்கு தேவையான கண்டென்ட், அதில் நான் கிரியேட் பண்ண ஃபிக்மா ஃபைல், அதுக்கு தேவையான சாம்பிள் இமேஜ், அதில் நம்ம யூஸ் பண்ணுற இமேஜஸ், ஐகான்ஸ், அப்புறம் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதே ஸ்டைலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெட்டீரியல் டிசைனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் ஓவரால் மெட்டீரியல் டிசைன் பற்றின ஓவர்வியூ, அதே போல் ஆப்பிளோட டிசைன் ரிசோர்ஸஸ், டிசைனருக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மைக்ரோசாஃப்ட் UI கிட், அதாவது மெட்டீரியல் டிசைனுக்குன்னே ஒரு தனி லெக்சர் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து UI டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ஒரு தனி லெக்சரில் இருக்கும். அதில் 2 பார்ட்டாக கூட இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஜ் பை பேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். எல்லாமே ஃபிக்மாலே கிரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதனால் வேறு எந்த ஒரு பிரிண்டிங் சாஃப்ட்வேர் கூட நம்ம சூஸ் பண்ணாமல் ஃபிக்மாவில் நம்ம டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி ஒரு UX ஃபைலுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த UX ஃபைலை வச்சே டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். டிசைன் சிஸ்டத்தை வச்சே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான டிசைனும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் கம்ப்ளீட்டாக வேரியபிள் கான்செப்டில் தான் இருக்கும். பேஸ் கலர், தீம் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு கிளிக்லேயே டார்க் மோட், லைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த டிசைன் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டிஜிட்டல் வயர் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபைலுமே உங்களோட கோர்ஸில் எக்ஸசைஸ் ஃபைல்லே இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிக்மாவில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுவீங்க. அப்புறம் டிசைன் பேனலுக்கு மட்டுமே 3 லெக்சர் இருக்கும். ஒவ்வொரு லெக்சர்லையும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுவீங்க. டூல்ஸ் பேஸ்டாக, ஆப்ஜெக்ட் பேஸ்டாக, டெக்ஸ்ட், அப்புறம் ஸ்டைல்ஸ், இது எல்லாத்தையுமே டிசைன் பேனல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மட்டுமே 2 எக்ஸசைஸ் ஃபைல் இருக்குது. ஆட்டோ லேஅவுட், பூலியன் குரூப்ஸ், இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். டிசைன் பேனலில் பார்ட் 3ல் கம்பனன்ட்ஸ், அதுக்கு 2 ஃபைல் இருக்குது. கிரிட் சிஸ்டம், மாஸ்க், லிங்க், அப்புறம் செலெக்ஷன் கலர்ஸ். ஸோ ஓவரால் டிசைன் பேனலில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே டெப்த்தாக நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லேயர்ஸ் பேனலில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, அசெட்ஸ் பேனலில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அதாவது கம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வேபுக்கு நம்ம எப்படியெல்லாம் அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், கம்பனன்ட்ஸை அசெட்ஸ் பேனலில் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது போக பேஜ் கான்செப்டும் அதில் கவர் ஆகிருக்கும். அப்புறம் இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஷேர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெனு ஆப்ஷன்ஸும் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம். இதில் பிளக்கினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லெக்சர் இருக்கும். 50 பிளக்கின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐகானுக்கு ஒரு 10 பிளக்கினும், இமேஜஸ்க்கும் 10க்கு மேலே இருக்கும். ஃபாண்ட்டுக்கான பிளக்கின், கலர்ஸ்க்கான பிளக்கின், கொஞ்சம் சப்போர்ட்டிவான டூல்ஸ் பேஸ்டான பிளக்கின்ஸ், ஓவரால் ஒரு 50 பிளக்கின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் ப்ரோட்டோடைப் மோடில் ஸ்க்ரோல் பிஹேவியர் பார்ப்பீங்க, இன்ட்ராக்ஷன், ஸ்மார்ட் அனிமேஷன், ஸ்க்ரோல் டு அனிமேஷன், ஓவர்லே எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் ஃபைல், ஒர்க்கிங் ஃபைல் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஃபிக்மாவில் வேரியபிள் கான்செப்ட் அப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங் 2மே கம்ப்ளீட்டாக யூனிக். வேறு எந்த டிசைனிங் சாஃப்ட்வேர்லையுமே அது கிடையாது.
இந்த மாதிரி ஒரு கிளிக்லே டிசைனிங்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கலர் அப்பியரன்ஸை. அதே மாதிரி இந்த டிசைன்லேயும் நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் வைக்காமல் வேரியபிளுக்குனே தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே போல் இந்த டிசைனில் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். இங்கிலீஷ் அப்புறம் ஸ்பானிஷ், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது ரெலவெண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் வேரியபிளில் உள்ள கான்செப்ட். ஒரு ஸ்க்ரீனில் உள்ள டிசைனை நம்ம அப்படியே மூவ் பண்ணும்போது அடுத்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே சின்னதாக மாறிடும். இதெல்லாம் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்பில் இருந்து லேப்டாப்க்கு நான் சேஞ்ச் பண்ணேன், டேப்லெட்டுக்கு அதுவே மாறிடுச்சு. மொபைலுக்கு நான் மூவ் பண்ணும்போது அந்த மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரீசைஸ் ஆயிரும். பட் நம்ம ரீசைஸ் பண்ணி அடுத்த ஸ்க்ரீன் கொண்டு போகும்போது இவ்வளோ விட்ஜெட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் ஃபிக்மாவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ மூவ் பண்ணுறேன், அதாவது பேடிங் ரெடியூஸ் ஆகிருக்கு. டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா 4 விட்ஜெட் ஆகிருக்கு. ஒரு சில எலமெண்ட்டும் ஹைட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஐகான் செக்ஷன் அங்கே ஹைட் ஆகிருக்கு, ப்ளஸ் 6 இருக்குது. டேப்லெட்டில் கொண்டு போயிட்டோன்னா 4 விட்ஜெட் தான் வரும். அதே போல் மொபைலுக்கு மூவ் பண்ணுறேன், ஒரே ஒரு விட்ஜெட் கீழே இந்த ஐகான் தன்னாலே எனேபிள்ட் ஆயிரும். இது எல்லாமே ஃபிக்மாவில் உள்ள அட்வான்ஸ்ட் வேரியபிள் கான்செப்ட் தான். இதை ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் பார்க்காம தனியாக வேரியபிள்க்குனே உள்ள லெக்சரில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே போல் ஒன் ஸ்க்ரீன் அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங், நம்ம நிறைய ஸ்க்ரீன் வச்சு தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபிக்மாவில் ஒரே ஸ்க்ரீனில் அந்தந்த எலமெண்ட்டில் வச்சுக்கலாம். என்ன கலர் கிளிக் பண்ணுறனோ அது ரிலவெண்ட்டான தீமுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் அந்தந்த எலமெண்ட்டில் அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிற கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக லார்ஜ் சைஸில் இருக்கும். மீடியம் சைஸ் கிளிக் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சைஸும் சின்னதாக இருக்குது. ஸ்மால் சைஸ் கிளிக் பண்ணும்போது ஐகான்ஸ் ஒரு சில தேவையில்லாத எலமெண்ட்டை ஹைடு பண்ணுற மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்டில் வந்துடும். அப்புறம் லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், மலேசியன் லாங்குவேஜ் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது அது ரெலவெண்ட்டான லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகிற மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் செட் வேரியபிள் அப்படிங்கிற அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்ட் மூலமாக கால்குலேஷன் பண்ணலாம். இதுவும் ஒரே ஸ்க்ரீனில் தான் பண்ணியிருப்போம். வழக்கமாக எல்லா டிசைனிங் சாஃப்ட்வேர்லையும் நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் தனித்தனியான எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அட்வான்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்டில் ஒரே ஸ்க்ரீனில் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதில் ஏதாவது பர்டிகுலரான விட்ஜெட்டுக்கு வேணால் கிளியர் கொடுக்கலாம். ஓவரால் வேணாலும் இது மூலமாக கிளியர் கொடுத்துக்கலாம். இது அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்டில் இருக்கும். அதாவது கேல்குலேஷன் பண்ணியிருப்போம் வேரியபிள் கான்செப்ட் மூலமாக. அதே போல் இ-காமர்ஸுக்கு தேவையான கால்குலேஷன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், கார்ட்டில் 1 ஆட் ஆகிட்டு 2000 ஆட் ஆகிட்டு ப்ரொசீட் டு பையும் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன், டிஃபால்ட்டாக கார்ட் இஸ் எம்டி, எல்லாமே 0. இப்போ 2 மட்டும் ஆட் பண்ணுறேன், எல்லாமே பட்டனில் இன்ட்ராக்ஷனோடு இருக்கும். 2 கார்ட், ப்ரொசீட் டு பை 2 வந்துடுச்சு. ஓவரால் கால்குலேஷன், டிஸ்கவுண்ட் வேணால் தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கொடுக்கும்போது கார்ட் இஸ் ஃபுல்லுன்னு வந்துடும். ஏதாவது ஒன்றை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ப்ரொசீட் டு பை அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்ட் இஸ் எம்டின்னு வந்துடும். இதில் தனித்தனியான ப்ரைஸ் இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சேம் டிசைனில் ஒரே மாதிரியான ப்ரைஸ் லிஸ்ட் மூலமாக வச்சுருப்பேன். ஸோ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கார்ட் 1, 2, 3, 4 இதை நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேபிளும் சேஞ்ச் ஆகும், கார்ட் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும், டோட்டல் ப்ரைஸ், அப்புறம் அதுக்கான டிஸ்கவுண்ட் ஆஃபரும் வரும். இதில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கோர்ஸில். டிசைன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுவும் ஒரு சில பேருக்கு சிரமமாக இருக்கலாம். அதனால் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் கிளிக் பண்ணுறேன், இதில் ஒரு வேல்யூ வந்தோடனே ப்ரொசீட் டு பைன்னு வரும். அப்புறம் 10 போகும்போது கார்ட் இஸ் ஃபுல்லுன்னு வரும். மறுபடியும் கிளிக் பண்ணால் ப்ரொசீட் டு பை, அப்படியே ரெடியூஸ் பண்ணுறேன், 0 வரும்போது இந்த மாதிரி வரும். இப்போ ஒன்று கிளிக் பண்ணுறேன், அதுக்கான டோட்டல் ப்ரைஸ், ஷிப்பிங் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஜிஎஸ்டி ஆட் ஆகிருக்கும். டோட்டல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ அப்ளை டிஸ்கவுண்ட் ஒரு 20% டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி வரும். ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈஸியான செக்ஷன் மூலமாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரே லெக்சரில். வேரியபிள் கான்செப்ட்டுக்கு மட்டுமே ஓவரால் 7 லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ வேரியபிளையும் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க, அட்வான்ஸ்டு ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபிக்ஜாம் கான்செப்ட்லேயும் டூல்ஸ், அதில் இருக்கிற மெனு ஆப்ஷன்ஸ், இது போக விட்ஜெட், அப்புறம் என்டையர் ஒயிட் போர்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். ஓவரால் ஃபிக்ஜாமுக்கு மட்டுமே 4 லெக்சர் இருக்கும். ஃபிக்மா ப்ரோ 2024 டிஜிட்டல் கோர்ஸுக்கான ப்ரைஸ் டீடைல் பார்க்கலாம். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கொரல்ட்ரா, எக்ஸ்டி எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஓவரால் 30 லெக்சர்ஸ் இருக்கும். 10 hours. ஃபைல் சைஸுமே மோஸ்ட்லி 12 GB வரைக்கும் இருக்கும். பட் ஃபிக்மாவில் 50 வீடியோஸ்,
25 ஹவர்ஸ் ப்ளே ஆகிற மாதிரியான டியூரேஷனில் வீடியோ இருக்கும். 22 ஜிபிக்கும் கொஞ்சம் அதிகமாக ஃபைல் சைஸ் இருக்கும். இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டர் பிளானில் 7500 3 months வேலிடிட்டியோடு இருக்கும். எக்ஸ்டெண்ட் பிளானில் 8500. நீங்கள் ஸ்டார்டர் பிளான்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பிளானுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி ரிமைனிங் வேலிடிட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் பிளானுக்கும் வரலாம். பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி ரிமைனிங் வேலிடிட்டி எடுத்துக்கலாம். ப்ரீமியம் பிளான் டேரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா 1.5 years வேலிடிட்டி இருக்குது. அதே போல் ப்ரோ பிளானுக்கு 5 years வேலிடிட்டி. இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. அதாவது 3 மாதம் இஎம்ஐ. ஃபர்ஸ்ட் 2 மாதமும் நீங்கள் 5000 பே பண்ணுவீங்க. 3ஆவது மாதம் 3500 பே பண்ணுவீங்க. இஎம்ஐக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம சேனலில் டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ப்ரோ பிளானில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஜிட்டல் கோர்ஸில் ஏதாவது டவுட் அப்படின்னா இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கூட நீங்கள் கோர்ஸை பை பண்ணுங்கள். அப்புறம் இதே நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் பேயும் அதில் தான் இருக்குது. பே பண்ணதுக்கப்புறம் கூகுள் டிரைவ் லிங்க் தருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் அதர் கோர்ஸுக்குமான ப்ரைஸ் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஃபிக் டிசைன் கோர்ஸுக்கான ப்ரைஸிங் இது. இதில் கிராஃபிக் டிசைனில் சிங்கிள் கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் 2-in-1 பேக், 3-in-1 பேக், 4-in-1 பேக். அதே போல் யூஐ கோர்சஸ் ஃபிக்மா, எக்ஸ்டி ரெண்டுக்குமான ப்ரைஸிங். எக்ஸ்டிக்கான ப்ரைஸ் டீட்டெயில், எக்ஸ்டி வித் எனி ஜிடி அதாவது எனி கிராஃபிக் டிசைனுக்கான ப்ரைஸ் டீட்டெயில், ஃபிக்மாக்கான ப்ரைஸிங். வீடியோ பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு உங்களோட பட்ஜெட்டுக்கும் நீடுக்கும் ஏற்ற மாதிரியான கோர்ஸை சூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் கூகுள் டிரைவ் லிங்க் தான் நான் தருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா பென் டிரைவ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா நான் கொரியர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே உங்கள் கைக்கு வந்துடும். அதே போல் ப்ரோ பிளானுக்கான ப்ரைஸ் டீட்டெயில். ஸோ ஃபிக்மா ப்ரோ 2024க்கான டிஜிட்டல் கோர்ஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா பை பண்ணி லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.